நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் நிதானமாக இல்லை. கடவுளுடைய வழிபாடை கூட நீங்கள் எவ்வளவு மோசமாக செய்கிறீங்க, எந்த மனநிலையில் செய்கிறீங்க. ஆரத்தி எடுக்கும் போதும் சச்சரித்திரம் படிக்கும் போதும் உங்களுடைய மனசில் என்ன இருக்குது தெரியுமா? எதை நினச்சி நீங்கள் அதை செய்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் எந்த பலனையும் தராது. கடவுள் சுயநலவாதிகளை வெறுக்கிறார். அவர் உங்கள் பக்கம் திரும்புறதே கிடையாது. சிலருக்கு மட்டும் அன்பை சாயில மிராக்கள், பலருக்கு மிராக்கள் இல்லைன்னா இந்த மனநிலையில் நீங்கள் இருப்பதால். பொறுமை கிடையாது. சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், சீக்கிரமாக என் கஷ்டம் தீரணும்னு சொல்லி நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவும் உங்களுக்கு மிகப்பெரிய துயரத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. சில பேருக்கு தான் சாயப்பா உயிரோன மனுஷனாக இருக்கார். அது ஆரத்தி எடுக்கிற முறையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அவர் உங்கள் வீட்டில் உயிராக இருக்காரா இல்லை சிலையாக இருக்காரான்னு. ஆரத்தியை இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் சிலையாக இருக்கார், அவர் கல், அது வேஸ்ட்டு. ஆனால் இந்த மாதிரி எடுத்தா எஸ், அவர் நடமாடும் தெய்வமாக இருக்கிறார். பதிவை முழுசாக கேட்டு பாருங்களேன். நிறைய அதிர்ச்சியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், நம்பிக்கையும் இருக்கும், பொது வழியும் கொடுக்கும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு தாய் தேற்றுவது போல சாயப்பா இங்க ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் தேற்றிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு நல்ல மனசு படைத்த உள்ளங்கள் ரொம்ப குறைவு. ஒரு காலத்தில் நல்லவர்கள் தான் ஜாஸ்தி இருந்தாங்க. அதனால நாடு சூப்பராக இருந்துச்சு. நல்ல மழை, நல்ல வெயில், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் இன்னைக்கு மழை வந்துடுச்சுன்னா அடித்து பிரித்து மேயுது, வெயில் வந்துடுச்சுனாலும் பயங்கர மோசம். ஸோ மழையிலையும் உயிரிழப்பு இருக்குது, அதிகப்படியான வெயிலையும் உயிரிழப்பு இருக்குது. அப்போது என்ன நடக்குது? மனுஷனுக்கு உள்ள ஒரு ஒத்துமை, அன்பு, ஒரு சமாதானம் எதுவுமே இல்லை. மனுஷனுக்கு வெறி பிடிச்ச மிருகம் போல இருக்கா. தனக்கு கிடைக்கலன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு லாஜிக்கை அவ கிரியேட் பண்ணுறா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு சோசியல் மீடியா, மூவிஸ் எல்லாமே அப்படிப்பட்ட சீன்ஸை தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு ஹீரோ இப்போ எப்படி இருக்கணும்னா, மூவியில் சொல்கிறேன், அவன் கிட்டத்தட்ட வில்லன் ரோலே பண்ணணும். அப்படி இருந்தால் தான் கை தட்டுதல். அவன் நல்லவனா 4 வார்த்தை எம்ஜிஆர் மாதிரி பேசுனாங்கன்னா அதை ஒத்துக்க மாட்டேன்றான் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ். அப்போ எல்லாமே உல்டாவாக மாறிடுச்சு. இதெல்லாம் நல்லது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்களோ அது எல்லாம் இப்போது கெட்டதாக போயிடுச்சு. எதெல்லாம் கெட்டதுன்னு சொன்னாங்களோ அது எல்லாம் இன்றைக்கி நல்லதாக போயிடுச்சு. இன்றைக்கி எந்த மனுஷனும் ரொம்ப நல்லவனாக இருந்தால் அவனை சுத்தமாக இந்த உலகம் ஒதுக்கிடுது. இப்படிலாம் இருந்தால் பிழைக்க முடியாது, பிழைக்க கற்றுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி
4 பேர் இல்லை, 40 பேர் இல்லை, எல்லாரும் ஒரு மனுஷனை உசுப்பேத்துறாங்க. அதனால என்ன ஆச்சு, நல்ல உள்ளங்களாக இருந்த மனிதர்கள் கெட்ட குட்டிச்சவராக போயிட்டாங்க. அதே போல தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகள் நம்மளுடைய எண்ணத்தின் அடிப்படையில் நல்லதாகவோ இல்லை கெட்டதாகவோ இங்கே தொடர்ந்து நடக்குது. இதை எல்லாத்தையும் சரி செய்ய முடியுமா? எஸ், முடியும். எல்லாமே உனக்குள்ளே இருந்து வெளியில் வரணும், வெளியில் இருந்து உள்ளே வரக்கூடாது, உனக்கு உள்ளே இருந்து வெளியில் போகணும். ஸோ வெளியில் இருந்து பல விஷயங்கள் வரும், அது எதுவுமே நம்மளுக்கு பாதிக்கப்படக்கூடாது. நீங்கள் எதுலேயும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படின்னா குதிரைக்கு கடிவாளம் போட்ட போல உங்கள் வாழ்க்கை இருக்கணும். உங்களுக்கு தேவைகளை மட்டும் கவனிக்கணும். தேவையில்லாததை கவனித்தா அது தேவையில்லாதது தேவையானதாக மாறக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை அது உருவாக்கும். அப்போ வாழ்க்கையில் வெல்லணும், எஸ், பட் குறுக்கு வழியில் போகாத, நேர் வழியில் போ. 10 வருஷம் தான் அந்த வெற்றி கிடைக்குது அப்படின்னா அந்த 10 வருஷத்துக்கு காத்திரு. ஏன்னா அதுக்கப்புறம் கிடைக்கிற வெற்றி உனக்கு பெருகுமே தவிர குறையாது. ஆனால் அடுத்த வருஷத்தில் ஒரு வெற்றி கிடைக்குது, ஆனால் அதுக்கு குறுக்கு வழியில் நீ போ. நீ நல்லவனாக இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீ உங்ககிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, பதவி இல்லை, செல்வாக்கு இல்லைன்னா இந்த ஊர் உலகம் ஒன்றை மதிக்காதுன்னு சொல்லி எத்தனையோ கேடுகட்ட மனுஷங்க ட்விஸ்ட் பண்ணி இன்றைக்கி நல்ல மனுஷங்களும் கேடுகட்ட மனிதராக போயிட்டாங்க. அப்போ சீக்கிரமாக வெற்றியை பெறுறாங்களா? வெற்றி என்னமோ கிடைக்குது, ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்தோஷம் கிடைக்கல. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ₹1,00,000 நல்லா சம்பாதிக்கிறேங்க, ஒரு காலத்தில் காசு இல்லாமல் இருந்தேன், ஆனால் இப்போ காசு நிறைய இருக்குது, பேர் நிறைய இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லை. அப்போ நான் கேட்டேன், அப்போ அதுக்கு முன்னாடி இருந்ததா? எஸ், இருந்தது. இப்போ இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த வெற்றியை எப்படி சரி பண்ணியிருக்காருன்னா, அந்த வெற்றியில் அந்த நேர்மைன்றது எத்தனை பெர்சன்டேஜ்னு தெரியல. இன்னைக்கு என்னோட உழைப்பின் மூலமாக நான் பெற்ற வெற்றி கிட்டத்தட்ட 60-70% நேர்மையாக இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சம்பாதிக்கிற எனக்கு நான் மற்றவனை ஏமாற்றி சம்பாதிச்சேனா இல்லை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேனா அப்படின்னு எனக்கு தெரியாதா? மனசாட்சி என்னைக்கும் பொய் பேசவே பேசாது, அது உண்மை தான் பேசும். ஸோ மனசாட்சி என்னைக்கும் பொய் பேசாது. அதே போல் மனசாட்சிக்குள்ளே நம்ம நிறைய கேள்விகள் கேட்டால் தான் நாம் டெவலப் ஆகும். மனசாட்சியை கழட்டி வச்சு வேலை பார்த்தோம் அப்படின்னா கடவுள் நம்மளை கழட்டி வச்சு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். அப்போது நீ பெற்ற வெற்றி உண்மையான வெற்றியாக இருந்தால் நீ பெறக்கூடிய சந்தோஷம் அளவில்லாமல் இருக்கும். ஆனால் நீ பெற்ற வெற்றி அடுத்தவனை ஏமாற்றி நேர் வழியில் இல்லாத வெற்றி, அதனால் உனக்கு அந்த சந்தோஷம் இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே கிடைக்காது. அப்போ வாழ்க்கையில் நிறைய நல்ல மனசு படைச்ச நாம அப்படியே உள்டாவாக மாறிட்டோம். நிறைய விஷயங்கள், நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் கூட பார்க்கலாம். உங்ககிட்ட நல்ல அன்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் உறவுகளாக இருக்கட்டும், காசு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, வேறு மாதிரி இருக்கும். உங்களை பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தா அவ்வளவு அன்பு கூர்ந்து உங்களை பார்த்து பேசி பழகினவங்க சும்மா அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிட்டாங்கன்னா ஒரு மாதிரி போயிடுவாங்க. அப்போது எல்லாமே நல்ல உள்ளங்கள் தான், ஆனால் வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே புரட்டி போடுது. இங்கே சூழ்நிலைக்கு நம்ம அடிமையாக இருக்கமோன்னு தோணுது. சூழ்நிலை தான் என்னோட வாழ்க்கையை மாற்றுதான்னா அது பல பேர் ஆமாம் சொல்கிறாங்க, ஆனால் உண்மை கூட. ஆனால் எது வந்தாலும் நீயாக இருந்து பார்த்தனா கடவுள் ஒன்று ஆதரிப்பார். நீ பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருந்தேன்னா கடவுள் தான் வேலையை காட்டிடுவார். அவர் என்ன வேலை காட்டணும்னா நம்மளை உயர்வதற்கு உண்டான வழிக்கு உண்டான வேலையை அவர் செய்யணும். அப்போ தான் இங்கே எல்லாமே சொல்லி வச்சது போல் ஒரு விஷயமும் நம்ம 2 பேரோட விருப்பம், அதாவது அந்த கடவுளுடைய விருப்பமும் 2வது உங்கள் விருப்பத்தின் படியும் நடக்கும். ஸோ கடவுள் என்றைக்குமே
நல்ல மனுஷன் நல்ல உள்ளத்துக்கிட்ட தான் இருக்கிறார், வேற எங்கேயும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை ரொம்ப பெருமைப்படுவேன். ஷீரடியில் எத்தனையோ பேர் கூட்டமாக போவாங்க, எத்தனையோ பேர் தரிசனம் பண்ணுவாங்க. நம்ம ஷீரடி சாய்பாபா லைவ்னு சொன்னால் நம்ம யூடியூப்லேயே வருது இல்லை. அப்போ என்ன தோணும் தெரியுங்களா? என்னுடைய அப்பாவை பார்க்குறதுக்கு இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தோணும். அப்போ எனக்கும் சாயப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு அப்படின்றது வார்த்தையே இல்லாதது. அம்மாவுக்கும் பையனுக்கும் எப்படி அன்பு இருக்கோ, அப்பாவுக்கும் பையனுக்கும் எப்படி அன்பு இருக்கோ, அது போல் அப்பாவுக்கும் மகளுக்கும் எப்படி அன்பு இருக்கோ, அம்மாவுக்கும் மகளுக்கும் எப்படி அன்பு இருக்கோ, அந்த அன்பை விட பல 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 மடங்கு, அந்த அன்பை விட இருக்கிறதுல அதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட பல்லாயிரக்கணக்கான அன்பு அவர் மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்போ எனக்கு ஷீரடிக்கு போகணும்னு தோணலை. நிறைய பேர் கேட்டாங்க, ஷீரடிக்கு போகணும்னு ஆசைப்படலையா நீங்கள்? ஷீரடிக்கு சாய்ப்பா உங்களை கூப்பிடலையா? எனக்கு என்ன கேள்வி இதெல்லாம் ஒரு கேள்வியா எனக்கு தோணுது. நீங்கள் யாராவது தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அப்போது எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்புன்றது ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்லை, அதாவது சின்ன கேப் கூட இல்லை. அவர் எனக்கு உள்ளே இருக்கார், நான் அவருக்குள்ளே இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவரை நான் தனித்து பார்க்கவோ இல்லை அவர் அங்கே தான் இருக்கிறாருன்னோ யோகிக்க கூட முடியல, யோசிக்க கூட முடியல. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் எப்படி கடவுள் மேலே இருப்பாங்கன்னா அப்படியே ஒரு 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 அது சொல்ல முடியாத ஒரு அன்பு, உள்ளம் உருகி கடவுள் முன்னாடி நின்னாங்க. கடவுளை பார்க்கறதே சந்தோஷம் ஐயா அப்படின்னு. போன வாரம் கூட ஒரு சாய்ராம் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க, தீபாவளி முடிஞ்சு வந்திருந்தாங்க, அன்எக்ஸ்பெக்டடாக வந்திருந்தாங்க. விடிய காலையில் ஒரு 6:30 இருக்கும். வந்துட்டு ஒரு 1/2 hour பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன், இது மாதிரி எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கணும், அதாவது சச்சரிதம் படிக்கணுமா இல்லை வேறு ஏதாவது படிக்கணுமா அப்படின்னு நான் கேட்டேன். என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு. இல்லை, லைஃப்பில் நல்லா லீட் பண்ணணும், வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக வரணும். அப்போது எந்த மாதிரியான புக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், தயவு செய்து இந்த மைண்டில் அன்பே சாய் ஃபேமிலிக்குள்ளே இருக்காதீங்க. கடவுளோட வார்த்தைனா உயிரை விடுங்க. கடவுளோட வார்த்தை யார் சொல்கிறாங்களோ உயிரை விடுங்க. உங்கள் உயிரை அந்த வார்த்தைக்கு கொடுத்துருங்க. ஸோ பலனுக்காக புக்கு படிக்கிறது மார்க்குக்காக படிக்கிற மாதிரி, அறிவுக்காகவும் நம்பிக்கைக்காகவும் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்காகவும் நாலேஜ் அப்டேட் பண்ணுறதுக்காகவும் படிக்கணுன்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டா நீங்கள் எத்தனை வருஷம் படித்தாலும் அந்த படிப்பு மறுக்காது. ஆனால் பட் அட் சேம் டைம் மார்க்கை ஸ்கோர் பண்ணணும், மார்க்கை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த வருஷத்தில் படிக்கிறது அந்தந்த வருஷத்துலேயே முடிஞ்சிடும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல டாப் லெவலில் இருப்பாங்க, ஆனால் லைஃப்பில் 0 போயிடுவாங்க. என்ன ரீசன் தெரியுமா? அவங்க படிக்கிற படிப்பு புரிஞ்சு படிக்காமல் ஃபைனலாக சில விஷயங்களை ஓவர்டேக் பண்ணிவிட்டு நல்ல ஜாபுக்கு வந்துடுவாங்க. ஆனால் லைஃப்ன்ற ஒரு போராட்டத்தை லைஃப்ன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது மிகுந்த போராட்டங்கள் நிறைஞ்சதாக இருக்கும். அடுத்த 2 years 3 yearsல டைவர்ஸ் பண்ணலாமான்னு சொல்லி யோசிப்பாங்க. அடுத்த 1 yearல டைவர்ஸ் ஆகிடும். அடுத்தது இப்படி போகும். ஸோ நம்ம என்ன டார்கெட் பண்ணுறோம், என்ன கான்சன்ட்ரேஷனை வச்சு நம்ம களத்தில் இறங்குறோம், அதுதான் வாழ்க்கை. அப்போ சச்சரித்திரம் எனக்கு நிறைய சொல்கிறாங்க. நான் 2 தடவை படிச்சுட்டேன் புக்கை, 3 தடவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் ரிசல்ட் ஒன்றும் கிடைக்கல. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், சச்சரித்திரம் நீங்கள் எப்படி படிக்கணும்னா அவர் கூட நாம் 30 minutes ஸ்பெண்ட் பண்ணுறது போல படிக்கணும்.
இப்போ நான் படிக்கிறது இல்லை. நான் வந்து யூடியூப்பில் ஆக்சுவலாக நாமளே வந்து சச்சரித்திரம் வந்து கொடுத்துருக்கோம். பட் இன்னொரு பெரியவர் ஒருத்தர் பேசுவார், அவ்வளோ அழகாக இருக்கும் யூடியூப்பில். அதுதான் நான் தினமும் கண்ணை மூடிக்கிட்டு கேட்குறேன். அப்படியே வந்து அந்த அந்த மியூசிக்கு, அவர் பெரியவரோட வார்த்தை, அந்த அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸு என்னமோ சம்திங் என்னமோ பண்ணும். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு சாய்ப்பா நடனம் ஆடுற மாதிரி, சாய்ப்பா கோவப்படுற மாதிரி. அது ராமநவமி டைம்லலாம் நான் அந்த ஆடியோ கேட்கும்போது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஃபில்மு ஓடுது. அப்படியே கட்டுன்னு ஓடுது, அப்படியே ரியலாக ஓடுது. அவர் எந்த மாதிரி இருந்திருப்பார், அவர் போட்டுக்கிற ட்ரெஸ் என்னது, ஒரு ஒயிட் ஷர்ட்டு தலைப்பாக ஒரு குச்சி. அது வந்து ஒவ்வொரு சாப்டரும் ஒரு காவியம். அது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதோ கேட்கும்போதோ படிக்கும்போதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம். இப்போது வார்த்தைகளுக்கு நான் அடிமை, அது கடவுளோட வார்த்தைக்கு. எப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்தை எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கடவுளோட வார்த்தை எங்கே இருந்தாலும் அது பலன் தருமானு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ யூஸ். ஏன் ரொம்ப செல்ஃபிஷாகவே இருக்கீங்க, அது கொஞ்சம் வெளில வாங்கலை. சுயநலமாக இருந்தால் சாதிக்க முடியாதுன்னு கடவுள் சொல்லியும் நான் சுயநலத்தோடு தான் இருப்பேன். நான் இந்த புக்கை வந்து இதெல்லாம் படித்தா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், என் பையனுக்கு வேலை கிடைக்கும், இதெல்லாம் விட்டுடுங்க. இது யார் சொன்னா இதை படித்தா நல்லது நடக்கும்னு? அதாவது சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுயநலமாகவே இருக்க பழக்கி வச்சுட்டாங்க நம்மளை. இப்போ அவங்க பெற்றோர்களும் அதே பண்ணாங்க, நம்ம பெற்றோர்களும் அதே நம்மளை பண்ணாங்க. நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் அதே சொல்லி கொடுக்குறோம். சுயநலமாக இருப்பது ஒரு கேடு. ஒரு சாமியை பார்க்க போகிற கோயிலுக்கு போகிறோன்னா அடித்து பிடிச்சி தள்ளி முன்னாடி நின்று தரிசனத்தை பார்த்து அங்கே பாவம் அந்த செக்யூரிட்டி ஏம்மா போங்கம்மான்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்க்க என்னமோ அருள் வந்துடுற மாதிரியும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடனெல்லாம் தீர்ந்து செல்வந்தர் ஆனது போலவும், எப்படி பல பேரை தாண்டி வருது. கியூலெல்லாம் கிடையாது, நான் தான் முதல் தரிசனம், நான் தான் போகணும். ஏன் கடைசி தரிசனம் பார்த்தா கடவுள் காட்சி தர மாட்டாரு என்ன? ஸோ கடவுளை வணங்குறதுலையே சுயநலன்னா, அப்போ எப்படி கடவுள் வந்து சுயநலமான மனிதர்களை சேர்த்து பாரு என்ன ஒதுக்கி வச்சுடுவார். நான் நிறைய தடவை சாய்பா கோயிலுக்கு போயிருக்கேன், தேர்ஸ்டே போயிருக்கேன். அப்போ கூட்டம் நிறைய இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், அந்த பக்கமாக போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த பக்கமும் வரேன். அங்கே ஒருத்தர் சொன்னார், தம்பி நீங்கள் சாப்பிட்டுட்டு பாபாவை பார்க்கக்கூடாதுன்னு. நான் சொன்னேன், இல்லைங்க நான் சாப்பிட்டா தான் அவரே என்னை பார்ப்பார் அப்படின்னு. நான் சாப்பிட்டா தான் அவரே என்னை பார்ப்பார். ஏன்னா நம்ம சாய்ப்பாயை சாப்பிட்டுட்டு வடறா எங்கடா இருக்க போகிறேன் அப்படின்றாரு. இப்போ அங்கே இருக்கிற கூட்டம் என்ன தெரியுமா, சாப்பாடு முடிஞ்சிருமோன்னு சொல்லி முண்டி அடிச்சுக்கிட்டு சாமியை சாய்ப்பாவை பார்த்துட்டு உதியெல்லாம் போட்டு கடன்னு அடுத்தது ஓடு ஏன்னா சாப்பாடு முடிஞ்சிட போகுது. சீக்கிரம் கோயிலுக்கு வந்தாச்சு, சாமியை கும்பிட்டாச்சு, வீட்டுக்கு போனோம்ல, வேலை இருக்குல்ல. ஏன் இந்த அவசரம், ஏன் இந்த சுயநலம்? ஸோ இதெல்லாம் வேண்டாம். அமைதி, பொறுமை, நிதானம், இந்த மூணுத்தையும் கடைப்பிடிக்க சொல்கிறதுக்கிட்டேயே அவசரம், ஆத்திரம், கோவம், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் சாமியை கும்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஜீரோ தான் நடக்கும். பொறுமையாக போகட்டும், நம்ம பொறுமையாக போவோம். நம்ம எந்த இடத்துலையும் பொறுமை மீறக்கூடாது. அப்போ என்ன, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டம் எல்லாம் எங்கே போயிடுச்சு, சாப்பிட்ற இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ இங்கே வந்து நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக சாமியை கும்பிட்டுட்டு சாய்பாவை கும்பிட்டுட்டு அப்படியே அவர் கண்களில் பேசிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு ஓரமாக வந்து செவுத்தில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்களேன். கம்மிங் தேர்ஸ்டே அன்றைக்கி நீங்கள் போகிறீங்க இல்லையா, அப்போ வந்து ஒன்று ஆரத்தி உள்ளே எடுத்துட்டாங்கன்னா ஓகே, ஆரத்தி எடுக்கும்போது நீங்கள் போகும்போது கூட்டம் ஃபுல்லாகிடும். அந்த பக்கம் சாப்பாடு போடுறாங்கன்னு பாருங்கள், நேரங்க சாப்பாட்டுக்கு போங்க.
சாப்பாட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வந்து அப்போ பொறுமையாக பாருங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 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 மெசேஜஸ் அவர்கிட்ட வரும். நீங்கள் அவசரப்படும் போது உங்கள் மூளை சுத்தமாக வேலை பார்க்காது. அடுத்தது என்ன அப்படிதான் யோசிக்கும், இந்த நிமிஷத்தை யோசிக்காது. ஆனால் அவசரம் இல்லாமல் இருக்கும்போது எந்த நிமிஷத்தை பற்றி தான் யோசிக்கும், அடுத்த நிமிஷத்தை யோசிக்காது. ஸோ எது புத்திசாலித்தனன்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா விஷயங்களும் நமக்கு பொறுமையாக இருக்கும்போதும் நிதானமாக இருக்கும்போது தான் நமக்கு தெரிய வரும், இல்லைன்னா ஒன்றும் தெரிய வராது. ஸோ பல சந்தர்ப்பங்களை நம்ம தவற விட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ கூட நான் சொல்கிறேனே, ஆரத்தி சச்சரித்தம் நீங்கள் ஒரு ரியலாக ஒரு நல்ல ஒற்றுமையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் அதிகம். ஆனால் நிறைய பேர் எவ்வளவு ஒரு மோசமான விஷயமா பண்ணுறாங்க தெரியுங்களா? ஆரத்தியை போட்டுட்டு விளக்கை ஏற்றிட்டு ஊதுபத்தியை காட்டிட்டு ஆரத்திக்குன்னு ஒரு தீபத்தை காட்டிட்டு ஆரத்தி சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு கிச்சன் ரூமில் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது யாரை ஏமாத்துறதுக்குன்னு எனக்கு தெரியலைங்க. ரைட்டா? நீங்கள் ஆரத்தி வந்து ஒரு நம் நாட்டோட தேசிய கீதம் போல அந்த 20 நிமிஷம் மைண்ட் கண்ட்ரோல் கடவுள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி சச்சரிதம் ப்ளே பண்ணிட்டு மற்ற வேலை பார்க்குறோம். இது எல்லாமே யாரை பாருங்களேன், ஜஸ்ட்டு ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அது சரியா தப்பான்னு கூட சிந்திக்க தெரியாமல் நாம் இருக்கும்போது அப்போ எந்த விஷயத்தை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்? இதுவே தப்புன்னு தெரியுது, இது தப்புன்னு தெரியல. இப்போது ஆரத்தி இப்போ அவருக்கேவா, இப்போ நீங்கள் அதை கேட்க மாட்டிங்களா? அதை போட்டு விட்டு நீங்கள் கிச்சன் ரூம் போனால் தெர் இஸ் நோ யூஸ். இப்போ ஆரத்தி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா கணக்கு வந்துடுமா? கணக்கு வந்துட்டா அப்போ கணக்குக்காக ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? கணக்கை தூரம் தள்ளுங்க, மனசை உள்ள வைங்க. மனசில் என்ன எழுப்புதோ அதுதான். அதுக்கு நீங்கள் ஆரத்தி எடுக்காமலே இருக்கலாம். அவருக்குன்னு ஒரு நேரத்தை கடவுள் ஒதுக்க சொல்கிறாரு. எனக்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்க மாட்டியா? 24 மணி நேரத்தில் 24 மணி நேரமும் நீ பிஸியாக இருக்கியா? 1 மணி நேரம் ஓகே, 6 மணிக்கு வந்து வேலை இருக்குதுன்னா 5 மணிக்கு இடையில ஒரு 1 hour தூங்குறது என்ன தப்பு? தப்பு இல்லையே. ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபேக்காக பண்ணாதீங்க. கடவுள் வந்து மனசை காயப்படுத்தி அவர் உங்கள் வீட்டில் கல் மாதிரியே உட்கார வச்சிடாதீங்க. அவர் உயிரான மனுஷன் நீங்கள். இப்போ நீங்கள் அவர் கல்லுன்னு நினைக்கிறதானே ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. நீங்கள் இப்போ உங்கள் கெஸ்ட்டுக்கிட்ட வந்து அவங்கள வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு மன வருத்தம் வராதா? வந்தவர் திரும்பி போயிட மாட்டாரா? மறுபடியும் வரவே மாட்டார். ஆனால் கடவுள் உங்களை மன்னிக்கிறவருங்க. ஏன்னா தாய்மை உள்ளம் கூட எடுத்தோடனே தானே சொன்னேன், தாய்மை உள்ளம் கொண்டவர் தான் சாயப்பா. எல்லா கடவுளும் அப்படி தான். அப்போது அவரை வந்து ஒரு உயிரான மனுஷனாக நீங்கள் முடிவு பண்ணாதான் நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே உயிரோட்டமாக இருக்கும். இல்லைன்னா அவர் கல்லுன்னு நீங்கள் நம்புறதால, கல்லுன்னு நீங்கள் நினைக்கிறதால நீங்கள் இந்த பாட்டை போட்டு விட்டுட்டு அந்த பக்கம் போகிறீங்க. இது ரியல் ஃபேக்ட். இதை வந்து சட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம், யோசித்து முடிவு பண்ணுங்கள். சாயப்பா உண்மையான மனிதர், உயிரானவர். அடிக்கடி அவருடைய சத்தத்தை கேட்டு இருக்கோம், இல்லை சுருட்டு புகையை கேட்டு இருக்கோம். ஏன் சத்தத்தை சில பேரால் கேட்க முடியுதுன்னா அவர் வந்து அவர் முன்னாடி நாம் உயிரான மனிதர் இருக்கிறது போல நம்ம நினச்சி ஆரத்தி எடுக்கிறதால சிலருக்கு அந்த யோகம் வந்தது, பலருக்கு அந்த யோகம் வரலை. புரியுதா? என்கிட்ட நிறைய ஒரு ஆடியோ கொடுத்துரும் அப்படின்னா, என்ன சாய்ராம் எங்கள் வீட்டில் மட்டும் அந்த சுருட்டு வாசனை வரல, எங்கள் வீட்டில் மட்டும் பள்ளி சவுண்டு கேட்கல, எங்கள் வீட்டில் மட்டும் வெட்டுக்கிளி வரல. நான் இப்போ சொல்கிறேனே, இன்னைக்கு நான் இப்போ இந்த ஆடியோ கொடுக்குறேன், இன்னும் ஒரு 2 daysக்குள்ளே வெட்டுக்கிளி வருதா இல்லைன்னு பாருங்கள். கண்டிப்பாக வரும். ஏன்னா மனதார நம்ம கேட்குறோம், நம்ம ஆசைப்படுறோம். எதுக்கு? பிரச்சனையை தீர்ப்பதற்காக சாய்ப்பாவை வணங்கலை, சாய்ப்பா என்னோட இருக்கணும்னு
மனதார நினைக்கிறோம். ஏன்னா பல ஜென்மத்தில் அவர் கூடவே வாழ்ந்தவர்கள். இடப்பட்ட ஜென்மம் ஏதோ புத்தி இல்லாமல் கொஞ்சம் பேதளிச்சு போயிட்டோம். எஸ், உண்மை. அவர் கூடவே இருக்கும்போது நம்ம பாவம் செஞ்சுருக்க மாட்டோம்ல. அப்போ கூட இல்லை, அப்போ பாவம் செஞ்சோம். பாவம் செஞ்சதால் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம். நம்ம ஆன்மாவில் பதிவுகளை நல்லா ஏற்றணும். அப்போ தான் அந்த ஆன்மா எத்தனை ஜென்மம் எந்த உடலுக்குள்ளே போனாலும் அந்த ஆன்மாவுடைய விழிப்புணர்வு அப்படின்ற ஒன்று இருக்கும். அது உறுதி செய்யும். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நீ எந்த தப்பும் பண்ணக்கூடாது, எந்த பாவமும் செய்யக்கூடாது, யாரையும் நீ ஏமாற்றக்கூடாது அப்படின்னு. இப்போது நீங்கள் நல்ல உள்ளமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை கண்டிப்பாக சொல்கிறேன், டெஃபினட்டாக சொல்கிறேன், யாராவது ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், இல்லை யாராவது ஏமாற்றிக்கிட்டு இருக்கலாம். சொல்லுங்கள், இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா? யாராவது உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னா சொல்லுங்கள், ஆமாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. சொல்கிறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டுன்னா சொல்ல வேண்டாம். பட் அவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்கலாம், இல்லை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். அவங்க சந்தோஷமாக வாழலாம், உண்மையாகவே அவங்க சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொன்னேனே, ₹1,00,000 இருக்குதுங்க, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, ஆனால் சந்தோஷம் மட்டும் இல்லைங்க. அந்த நிலைமை தான் அவங்களுக்கும், அந்த நிலைமை தான் அவங்களுக்கும். இந்த இடம் பிடிக்கல, இந்த வாழ்வு பிடிக்கல, அதனால் நான் குடும்பத்தை விட்டு வெளியேறி வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் அறிவு, இதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நினைக்கிறவங்க பொது வாழ்க்கையை தொடங்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஏமாத்தினதுக்கு உண்டான அந்த பலனை அவங்க அனுபவிச்சே ஆகணும். அதற்கு உரிய நேரமும் உரிய காலத்திலையும் அவங்களுக்கு அந்த தண்டனை வந்தே தீரும். அப்போ ஏமாற்றப்பட்ட உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு தன்மை வரும். ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா? நம்மளை ஒருத்தன் ஏமாற்றிட்டாங்கன்னா நாமளும் அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு தயாராக இருக்கும். ஏன்னா அவன் சொல்லி கொடுத்த பாடத்தை தப்பாக படிச்சுக்கிட்டோம். நல்லவனாக இருந்து என்ன சாதிக்க போகிறோம்? இப்படி தான் அது சொல்ல மறந்துட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு 2 பேருங்க ஒரு சின்ன ஒரு மெஸ் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் கொஞ்சம் சீட்டிங் அது இதுன்னெலாம் சொல்லி ஏமாத்துறவர். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டேஜில் பிரிஞ்சுட்டாங்க. இல்லைப்பா, நான் பெரிய ஹோட்டலாக வச்சு நடத்த போகிறேன், அதனால் என்னோடய ஷேரை எனக்கு பிரித்து கொடுத்துரு அப்படின்னு. இவருக்கும் என்ன பண்ணுன்னு தெரியல. இவர் பொண்டாட்டியோட தாலியெல்லாம் அடமானம் வச்சு, ஏன்னா சட்டுன்னு கேட்டால் என்ன பண்ண முடியும், சட்டுன்னு வச்சு கொடுத்துட்டார். இப்போ என்னன்னா, இவருக்கு நம்ம உண்மையாக இருந்து என்ன தப்புன்னோம்? அவன் பாரு, நம்மளோட மோசமான ஒரு இடத்துல இருந்தான். ஆனால் இன்றைக்கி அவன் எந்தெந்த வழியிலேயோ எல்லாம் ஏமாற்றி அவன் ஏமாத்துறான்றது தெரியுது. ஏன்னா பார்ட்னருங்க தெரியாமல் ஒன்றும் இருக்காதுல்ல. அவன் ஏமாத்துறான்னு தெரியுது. ஆனால் அவன் நல்ல வாழ்க்கை வாழ்கிறான், காரு வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான். நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவங்க மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன பாரு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அப்படி இருக்கு. அப்புறம் இவருக்கும் அவரை மாதிரி ஷார்ட்கட் மெத்தடில் போகணுன்னு சொல்லி ரொம்ப ஆசை. இந்த காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை. ஒரு மெஸ்ஸை வச்சுக்கிட்டு ஆளுங்களை வச்சுக்கிட்டு பண்ண முடியல. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சரி நாமளும் இதை ஷார்ட்கட் மெத்தடில் போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கும்போது நல்லா போகுது லைஃப். எனக்கு குறுக்கு வழியில் போகும்போது நம்ம சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம்ல. ஃபைனலி டோட்டலாக லாக். இப்போது அவருக்குடைய முதல் பார்ட்னர் இருந்தார்ல, அவர் இவரை விட மோசமாக லாக் ஆகிட்டார். அப்போது ஒரு பாடத்தை தப்பாக படிச்சுக்கிட்டே இருக்கோம். நல்லவனாக இருந்து என்ன சாதிச்சிட்டோம், நல்லவனாக இருந்து என்ன வாழ்ந்துட்டோம், நல்லவனாக இருந்து என்ன சொத்து சேர்த்து வச்சோம், கொஞ்சம் பொய்யும் தேவை, கொஞ்சம் பித்தலாட்டமும் தேவை. அந்த ரேஞ்சுக்கு நம்ம வாழ்க்கை பாடத்தை தப்பாக படிச்சுக்கிட்டு இருந்துட்டோம். அப்போ என்ன ஆகுது, நீ நல்லவனாக இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை, நீ அடுத்தவனை ஏமாத்தாத வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. ஏமாற்றிட்ட, இனி உன் தூக்கம் கலைஞ்சிரும், உன் நிம்மதி போயிடும், உனக்கு பயம் வந்துடும், பதட்டம் வந்துடும். ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா,
அவர் வாழ்க்கையே முடிச்சிட்டார். இதை வந்து அவங்களுடைய சொந்தக்காரவங்க நம்ம அன்பே சைடில் இருக்காங்க, அவங்க சொன்னாங்க. அவரை பார்த்து இவர் போய் அவர் வந்து ப்ராப்ளம் ஆகி போலீஸில் மாட்டிக்கிட்டு இவர் வந்து அவரை மாதிரி ஆகணும்னு சொல்லி ஃபைனலாக இவர் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு. ஸோ வாழ்க்கையில் என்றைக்குமே கெட்டது பண்ணால் கெட்டது தான் நடக்கும், நல்லது பண்ணால் நல்லது நடக்கும். நல்லது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைம் வந்து என்னால் பொறுத்துக்க முடியாதுன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். என்ன பண்ண முடியும்? உங்கள் ஆப்ஷன் என்னன்னா, நீ இன்னும் 10 வருஷம் ஆகும் டெவலப் ஆகிறதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் வந்து அடுத்த 1 வீக்கில், தம்பி நீ ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுற, நீ இன்னும் 1 வருஷத்தில் ஜம்முன்னு வாழலாம், இந்த மாதிரிலாம் ஒர்க்கெல்லாம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்கும்போது நான் சொன்னது மறந்துடும். ஏன்னா நான் வந்து 10 வருஷம் ஆகும், அவர் என்ன சொல்கிறாரு 1 இயர் ஆகும். நான் வந்து மன ரீதியாக நீ தயாராகிறதுக்கு 10 வருஷம். அவர் என்ன பண்ணுறாரு, குறுக்கு வழியில் சொல்கிறார். இப்போது குறுக்கு வழியில் போனவன் இது வரைக்கும் எங்கேயாவது ஜெயிச்சிருக்கானா? அப்படி ஜெயிச்சவன் நிம்மதியாக வாழ்ந்திருக்கானா? இதுதான் கணக்கு. குறுக்கு வழியில் எவ்வளவு வேணாலும் நீங்கள் குறுக்கு வழியில் போங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் நிம்மதியாக வாழ முடியுதா? இதுதான் கணக்கு. நிம்மதியாக வாழ முடிஞ்சால் தாராளமாக போட்டேன். ஏன்னா வாழ முடியாது, உன்னை இழந்தால் தான் உன்னை பெற முடியும். நீ வந்து உனக்கு செல்வம் குறுக்கு வழியில் இருக்குதுன்னா நீ வந்து நிம்மதியை விட்டு கொடுக்கணும். நீ நிம்மதியை விட்டுட்டுனா பணம் இருந்தால் என்ன, பணம் இல்லைன்னா என்ன? அப்போது நீ எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அளவுக்கு மீறி சாப்பிட்டா அது உனக்கு நோயாக மாறும். உடம்புல சுகர் இருக்கும், கொழுப்பு இருக்கும், பிபி இருக்கும், கிட்னி அப்பப்போ வந்து ததிகிணத்தம் போடும், ஹார்ட்டு அப்பப்போ வந்து வலி எடுக்கும். கொஞ்சம் ஒரு சொட்டு ஆயில் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா டாக்டர் சொல்லிடுவார் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். அப்போ என்ன ஆகும்? உயிருக்கு பயந்து பசிச்சாலும் சாப்பிடாமல் இருக்கணும். ருசியே இருந்தும் நம்மளால் சாப்பிட முடியாது. அதையும் மீறி நிறைய விஷயங்கள். இப்போ நான் ரீசெண்டாக நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரை கேள்விப்பட்டேன். அவர் வந்து ஃபுல்லாக ட்ரிங்க்கு, ரொம்ப முடியாமல் போயிட்டார். அவருக்கு தண்ணி கொடுக்கவே கூடாதுன்றாங்க. தண்ணி கொடுத்துட்டா அவர் இறந்து போயிடுவார். அந்த மாதிரியான ஒரு ஏதோ லங்ஸில் ஏதோ சம்திங் இன்ஃபெக்ஷன். தண்ணி, ஒரு மனுஷன் எதை வேணாலும் விடலாம், ஆனால் குடிக்கிற தண்ணி குடிக்காமல் எப்படி இருக்க முடியும்? அது தாகம் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணார்? ஒரு ஸ்டேஜில் அவங்க பொண்ணுக்கிட்ட அவங்க ஒய்ஃப்கிட்டலாம் கேட்டிருக்காரு, தண்ணி கொடுமா. இல்லை முடியாது, அதிகமாக தண்ணி கொடுத்தா, அது நார்மல் வாட்டர் சொல்கிறேன், ட்ரிங்க்ஸ் சொல்லலை, நார்மல் வாட்டர் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ட்ரிங்க் ஃபுல்லாக சரக்கு அடிக்கிறவர். முடியாது. ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ண கடை நேராக போய் இது உண்மை ஸ்டோரி, உண்மை, இது நம்ம சொந்தக்காரங்க வந்து ஷேர் பண்ணுது. நேராக போய் பாத்ரூமில் போய்ட்டு அங்கே இருக்கிற தண்ணீரை மடங்கு குடிச்சு அடுத்த 1/2 hour முடிஞ்சுது. 1/2 hour நல்லா உட்காந்து பேசி வம்பு எடுத்துக்கிட்டு இருந்தாருங்க எங்கள் அப்பா. தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவரால் அந்த தாகத்தை கட்டுப்படுத்த முடியல. கொடுக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க. எல்லாமே இருந்தும் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் பயன் தராது. அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. அதனால் 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, விட்டு என்ன ஆகிடப்போகுது? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் சட்டனாக லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தயவுசெய்து அது பெரிய ஆபத்தான இடத்துல போய் முடியும். கொஞ்சம் மனசு தயார் பண்ணுங்க. 10 வருஷத்துக்கு கழித்து நல்லதே நடக்கும்னு நினைங்க. டெஃபினட்டாக சொல்ல, நான்லாம் வந்து 2015 எனக்கு இருந்த இது வேறு. இப்போ 2025 நான் இருக்கிற இடம் வேறு. பழசை நான் மறக்கவே இல்லை. பட்ட வலி, அவமானம் எதுவுமே இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியல. அப்போ நான் வந்து என் வாழ்க்கை சீக்கிரமாக மாறணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் எடுத்து இருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் இருந்திருக்க மாட்டேன். பொறுமையாக, நிதானமாக, ஒரு பாலும் ஆபத்தான பால். அப்போ எல்லா பாலையும் சிக்ஸர் கிடைக்க வேண்டாம், ஆபத்து வராத அளவுக்கு அதை தடுத்து ஆடினேன், அதுக்கப்புறமா அடித்து ஆடினேன்.
முதல்ல தடுக்கணும், அப்புறம் அடிக்கணும். கிரிக்கெட்டை மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். முதல்ல பொறுமையாக இரு, முதல்ல துன்பத்தை கீழே இறக்காத, துன்பத்தை தடுத்து நிறுத்து, அதுக்கப்புறமா துன்பத்தை கூட மோது, அதுக்கப்புறமா உனக்கு வெற்றி வரும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணு, நிதானமாக ஹேண்டில் பண்ணு. ஏன் இவ்வளவு காஞ்சு போகணும்? எவ்வளோ ஒருத்தர் வேகமாக போகிறான்றதுக்காக நானும் வேகமாக போய் என் வாழ்க்கையை முடிச்சுக்கணுமா? எவனோ ஒருத்தன் கண்ணை மூடிட்டு குதிக்கிறான்றதுக்காக நானும் கண்ணை மூடிட்டு குதிக்கணுமா? அவன் கர்மா வேறு. அவனோட கர்மா நல்ல கர்மா, அவனுக்கு இந்த ஜென்மத்தில் வேலை செய்யுது. அதனால் கெட்டவனாக இருந்தும் அவன் சந்தோஷமாக இருக்கான். ஏன் கர்மாவோ தண்டனைக்குரிய கர்மாவாக இருக்குது. அப்போ அவனை பார்த்து நான் வாழ்கிறதா? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரணும். அப்போ என்ன ஆகுது? அவனை போல் ஆகணுன்ற எண்ணம் இருக்காது, பொறாமை இருக்காது, விரக்தி இருக்காது. ஸோ எல்லாமே நமக்குள்ளே நல்லதே நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேரானந்த நிலையை நீங்கள் அடைவீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.